குமரி அனந்தனின் உடலிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குமரி அனந்தனின் உடலிற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் குமரி அனந்தனின் உடலிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். குமரி அனந்தனின் உடலிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. முதுபெரும் அரசியல் கட்சி தலைவரும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவராகவும் நீண்ட ஆண்டு காலம் இருந்து தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில பல்வேறு அரும்பணிகளை ஆற்றியிருந்த குமரி அனந்தன் மறைவு என்பது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய மறைவை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் வேதனை அடைந்ததாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே தன்னுடைய சமூக வலைத்தின் வாயிலாக இரங்கலை பதிவு செய்திருந்த நிலையில தற்போது நேரடியாக குமரி அனந்தனுடைய உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக குமரி அனந்தனை பொறுத்தவரை அவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய நீண்ட கால தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர், தமிழக அரசினுடைய தகைசால் தமிழர் விருது பெற்ற பல்வேறு சிறப்புகளை பெற்றவராக குமரி அனந்தன் இருக்கிறார். தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கு என்பது அளப்பரியதாக இருக்கிறது. குறிப்பாகவே இளமை பருவம் முதலே தேசியத்தையும் தமிழையும் இரு கண்களாக பெற்றிருந்த பெருந்தலைவர் காமராஜனுடைய தலைமையை ஏற்றுதான் காங்கிரஸ் இயக்கத்தில் அவர் பணியாற்றி அல்லும் பகலும் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான அவருடைய பங்களிப்பை செலுத்தியவர். தமிழக அரசியல்ல அவருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியதாக இருக்கிறது. எனவே இதன் காரணமாக தான் அவருடைய உடலுக்கு அரசு சார்பாக பிரியா விடை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில நேரடியாக வெறுங்கம்பாக்கத்தில் இருந்த அவருடைய இல்லத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அவருடைய உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.